ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் பயோஸ்வாலஜிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு எதுன்னு பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தயவு செஞ்சு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணவே மாட்டேன்றீங்க. நீங்கள் லைக் பண்ணாதான் இந்த மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ பயாலஜியில் ஆல்ரெடி நம்ம பயோ பாட்னிக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோவோட லிங்கை கொடுக்குறேன், மறக்காம போய் அதை பார்த்துருங்க. இப்போ இந்த பயோஸ்வாலஜிக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எது அப்படின்றத நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் தரவாக படித்தாலே போதுமானது. கண்டிப்பாக உங்களால் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இதை தாண்டி உங்களுக்கு வேறு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் எழுத போகிறது 2 5 மார்க் கொஸ்டின் தான். 4 கொடுத்து 2 எழுத சொல்ல போகிறாங்க. கண்டிப்பாக அந்த 4ல் 2 நாம் சொல்லக்கூடிய இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ்லேருந்து வந்துடும். ஸோ தயவு செஞ்சு இதில் நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு 5 மார்க்கையும் சிங்கிள் 5 மார்க்கையும் நீங்கள் ஒமிட் பண்ணாமல் எல்லா கொஸ்டின்ஸையுமே தரவாக படிச்சுக்கிறங்க, சரியா? ஸோ வியர்வை சிந்தாத உன்னாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையும் சாதிக்க முடியாது. ஸோ எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆனால் இந்த காலத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும் போதாது, ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்மளுடைய சேனல் உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் முயற்சி பண்ணுங்கள். இந்த முயற்சி பண்ணும்போது அதுக்கான தேவையான பயிற்சியை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அது நமக்கு வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கும், சரியா? ஸோ இந்த பயோஸ்வாலஜிக்கான போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 1 to 8. இந்த 1 to 8ல் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் எதெல்லாம் முக்கியமானதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன். சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிங்கமே, உயிர்களின் காணப்படும் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு முறைகள். அப்புறம் பார்த்தனோஜெனசிஸ், கன்னி இனப்பெருக்கம். அப்புறம் 3 ஃபேசஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள், வாழ்க்கை சுழற்சியின் நிலைகள். அப்புறம் ரீஜெனரேஷன், இழப்பு மீட்டல். அப்புறம் பைனரி ஃபிஷன், அதனுடைய டைப்ஸ். இருசம பிளவு முறை, அதன் வகைகள். அப்புறம் மல்டிபிள் ஃபிஷன் வித் டயக்ராம், பல பிளவு முறை படத்துடன் விளக்குக. இது உங்களுக்கு சாப்டர் 1. சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 4 6 ஒரு 7 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். மேஜர் ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ், மனிதனில் நிகழும் முக்கிய இனப்பெருக்க நிகழ்வுகள். அப்புறம் மேமரி கிளான்ஸ், பால் சுரப்பிகள். அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேல் கேமிட்ஸ், ஸ்பெர்ம், ஆண் புணரின் அமைப்பு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த 2 கொஸ்டினுமே. அண்டர் செல்லின் அமைப்பு. அப்புறம் ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளண்டேஷன் ஆஃப் த ஃபெர்டிலைஸ்டு ஓவம், கருவுறுதல் மற்றும் கருவுற்ற கருமுட்டையின் பதித்தல். அப்புறம் ஸ்கிமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்பேமட்டோஜெனசிஸ் அண்ட் ஊஜெனசிஸ், மனித விந்து செல் உருவாக்கம் மற்றும் அண்டர் செல் உருவாக்கம் நிகழ்வுகள் வரைபடம் மூலம் விளக்குக. அப்புறம் ப்ராசஸ் ஆஃப் ஸ்பேமட்டோஜெனசிஸ், விந்து செல்லின் உருவாக்கம் பற்றி விளக்குக, சரியா? இது சாப்டர் 2. சாப்டர் 3ல் வாட் ஆர் த காமன் சிம்டம்ஸ் ஆஃப் சர்விக்கல் கேன்சர், இதை பற்றி எழுதணும். கருப்பை வாய் புற்றுநோய். அப்புறம் ப்ரொசீஜர் இன்வால்வ் டெஸ்ட் டியூப் பேபி டேக்கிங், சோதனை குழாய் குழந்தை முறை. அப்புறம் வேரியஸ் நேச்சுரல் மெத்தட்ஸ் ஆஃப் கான்ட்ராசெப்ஷன், இயற்கை கருத்தடை உள்ள பல்வேறு முறைகள். அப்புறம் வேரியஸ் வேஸ் ஆஃப் டிடெக்டிங் த ஃபீட்டல் டிசார்டர்ஸ் டியூரிங் ஏர்லி பிரெக்னன்சி, கருவின் குறைபாடுகளை கர்ப்பகால தொடக்கத்திலேயே கண்டறியும் முறைகள். அப்புறம் பேரியர் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ், தடுப்பு முறை. அப்புறம் மேஜர் எஸ்டிடிஸ் அண்ட் ஏர் சிம்டம்ஸ், பால்வினை நோய்கள் மற்றும் அதன் அறிகுறிகள். இது சாப்டர் 3ல். சாப்டர் 4ல் எக்ஸ்பிளைன் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் செக்ஸ் லிங்க்டு கேரக்டர்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ், மனிதனில் பால் சார்ந்த மரபு கடத்தல் காணப்படும் பண்புகள். அப்புறம் மோட் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷனின் ஹனிபி, தேனீக்களில் பால் நிர்ணயம் நடைபெறும் முறை. அப்புறம் ஜெனட்டிக் பேசிஸ் ஆஃப் ஏபிஓ பிளட் குரூப்பிங், மரபு அடிப்படையில் மனிதனின் ஏபிஓ இரத்த வகை. அப்புறம் ஆலோசோமல் அப்னார்மலிட்டிஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ், மனிதனில் காணப்படும் பால் குரோமோசோமின் இயல்பற்ற மாற்றம். அப்புறம் மெண்டலியன் டிசார்டர்ஸ், மெண்டலியன் குறைபாடுகள். கலர் பிளைண்ட்னஸ், நிறக்குருடு. இது சாப்டர் 4ல். சாப்டர் 5ல் it is established that RNA is the first genetic material, justify giving reason. முதலாக உருவான மரபு பொருள் RNA தான் என நிரூபிக்கப்பட்டுள்ளது, காரணங்களுடன் நிரூபிக்க. ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியோசோம் உருவாகும் முறை. ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன், லேக் ஆப்பரான், மரபணு வெளிப்பாட்டை நெறிப்படுத்தும் முறை. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்மாலஸ்ட் RNA, tRNA, கடத்து RNAவின் கட்டமைப்பு. சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் கோட், மரபணு குறியீடுகளின் சிறப்பு பண்பு. சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் HGP, மனித மரபணு திட்டத்தின் சிறப்பு இயல்புகள். மெக்கானிசம் ஆஃப் ரெப்ளிகேஷன், இரட்டிப்பாதல் முறையை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் யூக்கரியாட்ஸ், யூக்கரியாட்டுகளில் படையெடுத்தல் முறையை விளக்குக. சாப்டர் 6ல் கெமிக்கல் எவல்யூஷன், வேதிப்பரிமாண கோட்பாடு.
அப்புறம் எக்ஸ்பெரிமெண்டல் அப்ரோச் டு த ஆரிஜின் ஆஃப் லைஃப், உரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட், உயிரின தோற்றம் குறித்த சோதனை அணுகுமுறை. 3 மேஜர் கேட்டகரிஸ் இன் விச் ஃபாசிலைசேஷன் அக்கர், 3 வகை புதைப்படிவமாக்கல் வகைகள். அப்புறம் டார்வின் எக்ஸ்பிளைன் த ஃபிட்னஸ் ஆஃப் ஆர்கனிசம்ஸ், உயிரினங்கள் தகுதிநிலையை டார்வின் எவ்வாறு விளக்குகிறார். அப்புறம் மியூட்டேஷன் தியரி, திடீர் மாற்ற கோட்பாடு. அப்புறம் இந்த கொஸ்டின் தென் டார்வின்ஸ் பின்ச்சர்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியன் இந்த கொஸ்டின். அப்புறம் ஸ்டெபிளைசிங் டைரக்ஷனல் டிஸ்டர்பிங் செலெக்ஷன், அப்புறம் ஹார்டி வென்பர்க் பிரின்சிபல், அப்புறம் ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் மேன். இதில் கொஞ்சம் 10 கொஸ்டின்ஸ் இருக்குது, பார்த்துக்கிறங்க. சாப்டர் 7ல் டைப்ஸ் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி, அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபுலின், அப்புறம் வேக்சின் அதனுடைய டைப்ஸ், அப்புறம் ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் ட்ரக் அண்ட் ஆல்கஹால், ஸ்ட்ரக்சர் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹெச்ஐவி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் லிம்ப் நோடு. சாப்டர் 8ல் ஒரு 3 கொஸ்டின். இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் அதனுடைய ப்ரிப்ரேஷன், அப்புறம் ப்ரிப்ரேஷன் ஆஃப் பயோகேஸ், ரோல் ஆஃப் மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ். சரியா? ஸோ இதில் நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இன்னும் இதில் நான் சொன்ன பர்டிகுலர் கொஸ்டின்ஸில் எதெல்லாம் நீங்கள் படிக்கலையோ அதை மட்டும் இன்னும் நீங்கள் தரவு பண்ணி முடிச்சிட்டாவே போதும். சரியா? ஸோ மறக்காமல் நம்ம சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.